இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான பதில் உரையில் 102 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங் எனவும் உறுதி. தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் பொது புழக்கத்தில் இருந்து நீக்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு. சமூக நீதி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய நாள் என்று அனைத்து கட்சிகளும் வரவேற்பு. ஆண்டில் தமிழ்நாட்டில் ஒரே வருஷன், அது அதிமுக வருஷன் தான். எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. கடந்த அதிமுக ஆட்சி ஊர்ந்து சென்றதாக முதலமைச்சர் விமர்சனம். அதிமுகவினர் எதிர்ப்பு தவழ்ந்து என்று மாற்றிக்கொள்ளும்படி பதிலடி. யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வராது, அன்பார்லிமெண்ட் வராது, குழந்தை தமிழ்ந்து வருது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசில் உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை ஒத்துங்க. நீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரே நாளில் 18 மசோதாக்கள் நிறைவேற்றம். வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி மீண்டும் ஆலோசனை. பஹல்காம் தாக்குதலில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதித்ததாக தகவல். தங்கம் விலை மேலும் 320 ரூபாய் உயர்ந்து சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. விலை உயர்ந்த போதும் நாளை அட்சய திருதியை என்பதால் இன்றே நகைக்கடைகளில் குவிந்த மக்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்து விசாரிக்கலாம். போலீஸ் விசாரணைக்கு ஜெகநாதன் ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானல் கடைக்கோடி கிராமங்களில் வசிக்கும் மக்கள் ஆதார், பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் பெற முடியாமல் அவதி. அரசு நடத்தும் சிறப்பு முகாமுக்கு 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை இருப்பதாக வேதனை. பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான சிபிஐ விசாரணையை நிறுத்தி வைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து. கடத்தப்பட்ட சிலைகள் எங்கே என்றும் பொன் மாணிக்கவேல் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பத்மபூஷன் விருது பெற்று சென்னை திரும்பிய நடிகர் அஜித்குமாருக்கு உற்சாக வரவேற்பு. அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாக நன்றி. கோடை விடுமுறையை ஒட்டி மூணாறு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. பல வண்ண மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இளம் வயதில் சதம் விளாசிய ராஜஸ்தான் வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு குவியும் பாராட்டு. பரிசு தொகையாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பீகார் அரசு அறிவிப்பு. ஆதிக்கம் மற்றும் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் ஆவணங்கள் மற்றும் புழக்கத்தில் இருந்து நீக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1859 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட செப்டம்பர் 6ஆம் நாள்
ஆண்டுதோறும் காவலர் நாளாக கொண்டாடப்படும் என அறிவித்தார். இந்த நாளில் கடமை கண்ணியத்தை பின்பற்றி செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் என்றும், அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை கண்காட்சிகள் மற்றும் குருதிக்கொடை முகாம்கள் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கு இடையில் உள்ள இந்த நல்லுறவை மேலும் வலுப்படுத்திட என் நெஞ்சில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் எண்ணத்து உணர்வை செயல்வடிவம் கொடுக்க நான் விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு பகலும் கண்துஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டிட முதலாக 1859 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவலத்தை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6ஆம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் அது செப்டம்பர் 6ஆம் நாள் கொண்டாடப்படும். ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் வகையில் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் மற்றும் தீண்டாமையின் குறியீடாகவும் வகை சொல்லாகவும் அறியப்படும் காலனி என்ற சொல் அரசின் ஆவணங்கள் மற்றும் பொது புழக்கத்தில் இருந்தும் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காவல்துறை, சிறைகள், தீயணைப்புத்துறை ஆகியவற்றில் புதிதாக 3363 காவலர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காவல்துறையினருக்காக 58 கோடி ரூபாயில் புதிய வாகனங்கள் வாங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றங்களை தடுக்க சென்னை பெருநகர காவலின் நுண்ணறிவு பிரிவில் திட்டமிட்ட குற்றப்பிரிவு, போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு, சமூக ஊடக நுண்ணறிவு பிரிவு, டார்க் வெப் எனப்படும் திரைமறைவு இணையத்தில் நடைபெறும் குற்றங்களை தடுக்க தனி அமைப்பு போன்ற புதிய பிரிவுகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் வழங்கப்படும் அண்ணா பதக்கங்கள் 100லிருந்து 150ஆக உயர்த்தப்படும். முதலமைச்சரின் காவலர் பதக்கங்கள் 3000லிருந்து 4000ஆக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட 102 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். காலனி என்ற சொல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது புழக்கத்தில் இருந்து நீக்கப்படும் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அறிவிப்புக்கு வீரமணி உள்ளிட்ட தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளின் நிறுவனர்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் வளர்க்கின்ற இதே நேரத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்ததைப் போல நம்முடைய முதல்வர் அவர்கள் இனிமேல் அந்த காலனி என்ற சொல் இருக்கக்கூடாது என்று ஆரம்பத்திலிருந்தே ஆதி திராவிட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தால் கூட அது ஒதுக்குப்புறத்திலே கட்டி கொடுக்கக்கூடாது, எல்லோருடைய இருக்க வேண்டும் என்று சொன்னவருடைய சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் நாடெங்கும் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்ற ஜாதி ஒழிப்பு. அதிலே மேலும் இது ஒரு கூடுதல் அடிஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. பாராட்டுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். காலனிகள் இல்லை, மனிதர்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகள் மட்டுமே இனி உண்டு. இதுதான் திராவிடத்தின் சாதனை. வெல்லட்டும் திராவிடம், சொல்லட்டும் சரித்திரம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழிவந்த, பெரியாரின் கொள்கை வழிவந்த ஒரு கருத்தியல் வாரிசு நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். அதேபோல சாதியின் பெயரால் பல கிராமங்கள் அழைக்கப்படுகின்றன. முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ சாதி பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றையும் நீக்குதல் மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த காலனி என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவாக பார்ப்பது, இழிவாக நடத்துவது என்ற நிலை இருந்தது. இனி அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியை வைத்துக்கொண்டு அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்ற கேட்டு அறிந்து கொண்டு அவர்களை ஒடுக்குகிற தன்மை குறையும், அது மாறும். அதற்கு இந்த அறிவிப்பு ஒரு சிறப்பான அறிவிப்பு, பாராட்டத்தக்க அறிவிப்பு. ஒரு மாற்றுத்திறனாளி என்கிற ஒரு பெயர் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது.
அதே போல தான் இந்த காலனி என்கிற சொல்லும், ஆதிதிராவிடர் என்கிற சொல்லும், கள்ளர் சீரமைப்பு என்கிற சொல்லும் அதிலிருந்து மாற்றம் பெறுமேயானால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒட்டுமொத்த இந்த மக்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி துறைகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதே மாற்றம்தான் இந்த காலனி அப்படிங்கிற அந்த பெயர் புழக்கத்திலிருந்தும் ஆவணத்திலிருந்தும் நீக்கப்படும் என்கிற இந்த முதல்வர் அவர்களுடைய அறிவிப்பு ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மன அளவிலே ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்தும். சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாதி பட்டம், சாதி பெருமை அப்படிங்கிற விஷயத்த தள்ளி நிப்பாட்டின ஒரு காரணத்தினால இன்றைக்கு வடநாட்டிலிருந்து எல்லாரும் இங்கே தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவினுடைய எல்லா அளவுகள்லையும் முன்னாடி நிற்குது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். இப்போ அதை இன்னும் முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா தமிழ்நாடு முதல்வர் முன்னெடுத்த இந்த முயற்சி அப்படிங்கிறது. இந்த நோக்கில் நின்று அதை பார்க்க வேண்டியது தமிழ்நாடு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை. இப்போ இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு இன்னும் பெரிய பெரிய உயரங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த நடவடிக்கை எடுத்த முதல்வருக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துகளும். கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் அந்த மக்களை, தலித் மக்களை காலனி மக்கள் என்று இழிவாக பேசக்கூடிய ஒரு வழக்கம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதை முற்றிலுமாக அந்த சொல்லை அகராதியிலிருந்தே நீக்க வேண்டும் என்பதற்காக தீண்டாமையின் குறியீடாக விளங்கக்கூடிய அந்த காலனி என்ற சொல்லை அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் முற்றிலுமாக அது நீக்கப்படும் என்று இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த திட்டம் என்பது மிகவும் வரவேற்பிற்குரிய ஒரு செயல் திட்டமாகும். அதே போல தலித் மக்களை தாழ்த்தப்பட்டோர் என்று அரசு ஆவணங்களில் குறிப்பிடப்படுவதையும் பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊர்களில் ஒட்டி இருக்கக்கூடிய சாதி பெயர்களையும் நீக்குவதற்கு தமிழக முதல்வர் முன்வருவார் என்ற நம்பிக்கையும் இந்த நேரத்தில் நான் வெளிப்படுத்துகிறேன். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது, கட்டாய கடன் வசூலில் ஈடுபட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பது உள்ளிட்ட 18 மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன. நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் போட்டியிடாமல் நேரடியாக நியமன உறுப்பினர்களாக நியமிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நிறைவேறியது. இந்த சட்டம் மூலம் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 650 பேரும், கிராம பஞ்சாயத்துகளில் 12,913 பேரும், ஊராட்சி ஒன்றியங்களில் 388 பேரும், மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவர். இதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா பேரவையில் நிறைவேறியது. இந்த சட்டத்தின்படி கடன் வழங்கிய நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும். வலுக்கட்டாயமாக கடன் வசூலிக்கும் போது கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா, அசல் ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் சட்ட திருத்த மசோதா, மருத்துவ கழிவுகளை கொட்டினால் நேரடியாக சிறை தண்டனை அளிக்கும் மசோதா உள்ளிட்டவைகளும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டன. இது தவிர கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தில் அபராதங்களை குறைப்பது, உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதா உள்ளிட்ட 18 மசோதாக்கள் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன. பத்மபூஷன் விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் அஜித்குமார் கூறியுள்ளார். விருதுடன் சென்னை திரும்பிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் விருது கிடைத்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் தம்முடைய கணவர் பத்மபூஷன் வாங்கியது பெருமை அளிப்பதாக நடிகை ஷாலினியும் பெருமிதம் தெரிவித்தார். Thank you all very much.
நேரில் சந்திப்போம். வில் மீட் லேட்டர். ஓகே, பட் தேங்க்யூ ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடவுள். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட் வாஸ் a great experience. ராஷ்டிரபதி பவன்ல அஜித் சார் இந்த அவார்ட் வாங்குறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். அதான் ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நாளை அட்சய திருதியை என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க இன்றே பலர் நகைக்கடைகளில் குவிந்தனர். தங்களுக்கு பிடித்தமான நகைகளை தேர்வு செய்து பணத்தை செலுத்திய வாடிக்கையாளர்கள் நாளைய தினம் நகைகளை வாங்கி செல்வோம் என கூறுகின்றனர். ஆண்டுதோறும் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு 3வது நாள் வரக்கூடிய திருதியை நாளே அட்சய திருதியை நாளாகும். அன்றைய நாளில் வாங்கப்படும் பொருட்கள் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டின் அட்சய திருதியை நாளை என்பதால் இன்றே பலர் நகைக்கடைகளில் குவிந்தனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க இன்றே தங்களுக்கு பிடித்தமான நகைகளை தேர்வு செய்து பணத்தை செலுத்தும் வாடிக்கையாளர்கள் நகைகளை மட்டும் நாளை வாங்கிக் கொள்வோம் என்று கூறுகின்றனர். நாளைக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கே டிசைட் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நல்ல நாள் பொழுதும் நாளைக்கு வாங்கினோன்னா நிறைய மல்டிப்புளாக நகை இன்னும் நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மாடல் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்கிக்கலாம். அட்சய திதிக்கு முன்னிட்டு நாங்கள் நகை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எப்போவுமே நாங்கள் வருஷமான அட்சய திதிக்கு எடுப்போம். இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிறதுனால நாளைக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னுட்டுக்காக நாங்கள் இன்றைக்கே எடுத்துருக்குறோம். நாளைக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மாடலை செலக்ட் பண்ண முடியாது. நாளைக்கு மாடல் செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கே செலக்ட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வாங்கிக்கிடுவோம். நாளை அட்சய தீதிங்கிறால் நாளைய நாளில் வாங்கிப்போம். அட்சய திருதியையொட்டி வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை காலை 5 மணிக்கே கடையை திறக்க சில நகைக்கடைகள் திட்டமிட்டுள்ளன. ரேட் ஃபிக்ஸிங், அதாவது அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, தங்கம் விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதுக்கு பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. அப்போ அந்த அட்வான்ஸ் புக்கிங் சிஸ்டமை எங்ககிட்ட அவங்க புக்கிங் செய்யும் பட்சத்தில் அவங்க டெலிவரி அக்ஷய திதிக்கு டெலிவரி வாங்கும்போது தங்கம் விலை ஏறினாலும் அவங்களுக்கு அதில் அந்த மாற்றம் வராது. எந்த விலைக்கு அவங்க புக் பண்ணாங்களோ அந்த விலையை அவங்க எடுத்துக்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 5 to 10 நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணக்கூடியோம். காலையில் 5 o'clock நாங்கள் எங்களோட ஷோரூம்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். அப்போ எல்லா கஸ்டமர்ஸுமே அந்த டைம்லேயே வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த அட்வான்ஸ் புக்கிங்கை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏறுமுகத்தில் உள்ள தங்கம் விலை அட்சய திருதியை நாளில் வழக்கம் போல் அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குஜராத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் மிக இள வயதில் சதம் விளாசிய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த ராஜஸ்தான் அணி வீரர் வைபவ் சூரியவன்ஷி IPL போட்டிகள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளிலும் அடுக்கடுக்கான சாதனைகளை படைத்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி ஜெய்ப்பூரில் நடைபெற்ற லக்னோவுக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணிக்காக முதன்முறையாக களமிறங்கினார் வைபவ் சூரியவன்ஷி. IPL வரலாற்றிலேயே மிக இளவயதில் களமிறங்கும் வீரர் என்ற அடையாளத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்ட அவர் களத்தில் எதிர்கொண்ட முதல் பந்தையே பெவிலியனுக்கு சிக்ஸராக பறக்கவிட்டு வாயடைக்கச் செய்தார். 14 வயதே நிரம்பிய வைபவ் சூரியவன்ஷி அந்த போட்டியில் அதிரடி காட்டி 34 ரன்களில் ஆட்டமிழந்த போது கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்க விடை பெற்றார். அப்போது தனக்குள்ளாக சபதம் எடுத்திருப்பாரோ என்னவோ, அடுத்த போட்டியிலேயே சதத்தை விளாசி மைதானத்தையே அதகளப்படுத்தி விட்டார். ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மைதானத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி அதிரடியாக விளையாடி 209 ரன்களை ஸ்கோர் போர்டில் சேர்த்தது. இதையடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் தொடக்க வீரர்களாக ஜெய்ஷ்வால், வைபவ் சூரியவன்ஷி ஜோடி களமிறங்கியது. தொடக்க முதலே குஜராத் பந்துவீச்சை இருவரும் சிதறடிக்க மைதானத்தில் வானவேடிக்கையை வைபவ் நிகழ்த்தி காட்டினார். வேகப்பந்து வீச்சாளர்களின் பந்துகளை ஃபேக் புட்டிலும் சுழற்பந்து வீச்சை முட்டி போட்டும் வெளுத்தெடுத்த வைபவ் 17 பந்துகளில் 51 ரன்களை கடந்தார். சிக்ஸரும் பவுண்டரிகளுமாக சரவெடியாக வெடித்த வைபவ் 10வது ஓவரில் மட்டும் 3 சிக்ஸர்கள் 3 பவுண்டரிகளை தெறிக்க விட்டு 30 ரன்களை குவித்தார். இவ்வாறாக 11 சிக்ஸர்கள் 7 பவுண்டரிகள் மூலம் வெறும் 35 பந்துகளில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். தனது பெயருக்கு பின்னால் காலத்திற்கும் பறைசாற்ற அடுக்கடுக்கான பல சாதனைகளை வைபவ் தனதாக்கியுள்ளார். ஆடவருக்கான 20 ஓவர் கிரிக்கெட்டில் மிக இளவயதில் சதமடித்த வீரர் என்ற பெருமையை படைத்துள்ளார்.
இதற்கு முன் கடந்த 2013 T20 போட்டியில் 18 வயதில் மராட்டிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் விஜய் ஹரிசோல் சதமடித்திருப்பார். IPL வரலாற்றில் அதிவேக சதமடித்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையையும் வைபவ் பெற்றுள்ளார். கடந்த 2013 புனே அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணிக்காக விளையாடிய கிறிஸ் கெயில் 30 பந்துகளில் சதத்தை எட்டியிருப்பார். IPL-இல் அதிவேக சதமடித்த இந்திய வீரர் பட்டியலிலும் முதலிடம் பிடித்துள்ள வைபவ் 2010 37 பந்துகளில் சதமடித்த யூசுப் பத்தானை முந்தி உள்ளார். மைதானத்தை விழாக்கோலமாக்கிய வைபவை யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயிலின் ஜூனியர் வெர்ஷன் என குறிப்பிடும் வகையில் பாஸ் பேபி என இணையத்தில் ரசிகர்கள் அழைத்து வருகின்றனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.